மச்சான் யாரா இவன்? அவனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான்டே சென்னை எஃப்சியோட 11th சைனிங் இது. அதாவது இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிதேஷ்வரோட டிபார்ச்சர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இவர். ஸோ இவர் எங்கேருந்து வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், அதாவது பெரிய கிளப்ஸான எஸ்சி ஈஸ்ட் பெங்காலு, அதுக்கப்புறம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் ஆட்டு தான் இப்போ வந்து சென்னை எஃப்சி வந்து வாங்கியிருக்கோம். மோகன் பகானை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எல்லா நல்ல பிளேயரையும் வாங்கிப்பாங்க. அதாவது இந்தியன் டீமாக மோகன் பகானான்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. இந்தியன் பேஸில் இருக்கிறவனுங்க எல்லாம் போயிட்டு அங்கே தான் இருக்கிறானுங்க. ஸோ என்னன்னா எல்லா நல்ல பிளேயரையும் வாங்கி வைப்பானுங்க, பெஞ்சில் போயிட்டு உட்கார வச்சிருவானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவனையும் ஆனாங்க. ஒரு நல்ல பிளேயரு. மெயினான பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் டிஎம்எஃப் தான். ஸோ அதே ஜிதேஷ்வருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவர் வந்து சென்னை எஃப்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 21. ஸோ இவரை வந்து கண்டிப்பாக டுராண்ட் கப்லேயே இவரை வந்து ட்ரையல்ஸ் வந்து பார்த்துடணும். அதாவது டுராண்ட் கப்லேயே இவர் வந்து யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஎஸ்எலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக எதுவும் இல்லை. மோகன் பகானில் வந்து 13 அப்பியரன்ஸ் பண்ணிருக்காரு போன சீசனில். கடைசி நேரத்தில் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு இறக்கி விடுவானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான்டே வந்து இறக்கி விட்ருக்காங்களே தவிர ஒரு ஃபுல் மேட்ச்லாம் இது வரைக்கும் ஒரு ஆடின மாதிரிலாம் எதுவும் தெரியல. மேக்ஸிமமாக 13 நிமிஷம் தான் ஆடிருக்காரு. ஸோ நான்டே சென்னை எஃப்சி நிறையா சைன் பண்ணிட்டோம். இது 11வது சைனிங்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைனிங்ஸ்லாம் ஓவரு. இன்னும் ரஹீம் அலி தான் ஒன்றுமே தெரியல அவரை பற்றி. ஸோ சென்னை எஃப்சி இந்த வருஷம் பங்கம் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க. நான்டே ஒரு நல்ல யங்ஸ்டரு, அவரை பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அவர் இந்த சீசன் வாங்கியிருக்கோம், அவர் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சென்னை எஃப்சி டில் வி டை.